பிற்காலத்தில் நாட்டினுடைய தலைமை அமைச்சராக வந்த அடல் பிகாரி வாஜ்பாய், ரொம்ப நல்லவர் வல்லவர்லாம் சொல்றாங்க பாருங்க. இவர் இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடக்கிற காலத்தில் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தார். பாரதிய ஜனசங்கத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அவரு. நாடாளுமன்றத்திலேயே அவர் சொன்னார், கட்டாயம் இந்திய எல்லோரும் ஆட்சி மொழியா ஏற்றுக்கொள்ளணும். இந்தி திணிப்புக்கு எதிராக தீக்குளித்தவர்கள் மொழி பற்றினால் தீக்குளிக்கவில்லை, வயிற்று வலியால் தீக்குளித்தவர்கள் என்று யார் சொன்னது? வாஜ்பாய் சொன்னார். அவர் ஒரு இந்தி வெறியர். அப்ப அதே நிலைப்பாடுதான் இன்னைக்கு இருக்கிற அமித்ஷாவுக்கும். இவர் உலக ஒரு குஜராத்தி, அவர் பீகாரி, இவர் குஜராத்தி. இவர் குஜராத்திக்காரர். இவர் என்ன சொல்றாரு? அமித்ஷா இதான் பாஜக காங்கிரஸை தாண்டி போகுதுங்க. ஏன்னா அவ்வப்போது என்ன பண்ணுவாங்கன்னா, ஆட்சி மொழி குழுன்னு ஒரு குழு அமைப்பாங்க, ஒவ்வொரு அரசாங்கத்திலையும் அமைப்பாங்க. எதுக்குன்னா, எந்த அளவுக்கு இந்தியை நாம் நாடாளுமன்றத்தில் அதிகமா பயன்படுத்துறோம், அரசாங்க நிர்வாகத்திலே பயன்படுத்துறோம், வெளிநாட்டில் இருக்கிற இந்திய தூதரங்கள்ல பயன்படுத்துறோம் என்று ஆய்வு செய்து குடியரசுத் தலைவருக்கு ஒரு அறிக்கை கொடுப்பாங்க. அந்த அறிக்கையில இது வளர்ந்திருக்கு குறைஞ்சிருக்குலாம் சொல்லுவாங்க. இப்ப காங்கிரஸ் ஆட்சியில சிதம்பரம் தலைமையில ஒரு குழு அமைத்து இந்தி மொழியை பயன்படுத்தணும், இன்னும் அதிகமா பயன்படுத்தணும் இதெல்லாம் கொடுத்தாங்க. இப்ப அமித்ஷா தலைமையில ஒரு குழு அண்மையில ஒரு அறிக்கை கொடுத்தாங்க. அறிக்கையில் என்ன சொன்னாங்க தெரியுங்களா உங்களுக்கு? நாடாளுமன்றத்துல பயன்படுத்தினாலும் போதாது, ஆட்சி நிர்வாகத்துல பயன்படுத்தினாலும் போதாது, தூதரகங்கள்ல பயன்படுத்தினாலும் போதாது, உயர் கல்வி நிறுவனங்களில் இந்தியை பயிற்று மொழியாக்க வேண்டும். IIT, IIM, IMM, எய்ம்ஸ் இது போன்ற அறிவியல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் அனைத்திலும் இந்தியை பயிற்று மொழியாக்க வேண்டும். ஆனா இவங்க இந்தியில அதெல்லாம் பயிற்றுவிக்கணும்னு சொல்லும் போது அமித்ஷா சொன்னார், இப்படி செய்யவில்லை என்றால் இந்தியை நாட்டின் பொது மொழி ஆக்க முடியாது. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். அவருக்கு என்ன விருப்பம்? இந்தியை காமன் லாங்குவேஜ் ஆக்கணும். இந்தியாவுக்கு நேஷனல் லாங்குவேஜ் விட்டுட்டாச்சு, அபிஷியல் லாங்குவேஜ், லிங்க் லாங்குவேஜ் இதெல்லாம் கூட இல்ல. இதையெல்லாம் தாண்டி நாட்டின் பொது மொழி ஆக்க வேண்டும். இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? மதம், நீங்களும் நானும் தமிழ்ல பேசிய கூடாது, இந்தியில பேசி